நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே போல் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்லேருந்து பழனி செல்லும் 4 வழிச்சாலையில் எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கரெக்டாக வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் குட்டத்தாவரம்பட்டி அப்படின்ற ஊரில் தான் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா முழுக்க 7 ஏக்கர் முழுவதுமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான். இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலி இடங்களாகவும் இருக்குது. மரங்கள் எல்லாமே நல்லா காப்பில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கீங்க எந்த அளவுக்கு காப்பில் இருக்குன்றது தான். இந்த 7 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு போரு கேணி வந்து பங்கு கிணறாக தான் இருக்குது. 350 மரங்கள் மொத்தம் இருக்குது. 350 மரங்களில் ஒரு 250 மரங்கள் பார்த்திங்கன்னா 15 வருஷத்து மரங்களாக இருக்குது, வயசு உள்ள மரங்களாக இருக்குது. 100 மரம் பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்க மரங்களாக இருக்குது. காடு வந்து கொஞ்சம் மெயின்டென் இல்லாமல் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும். அதாவது மெயின்டென் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுத் தீவனங்கள் போட்டிருந்தாங்க. இவங்க ஒரு பால் பண்ணை வச்சுருந்தாங்க. 20 மாடு இருந்தனால உள்ளே ஃபுல்லாகவே மாட்டுத் தீவனங்கள் வச்சுருந்தனால காடு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது. கரிசல் மண்ணு தான். மரங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது. மரங்கள் எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா காப்பில் தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு மரத்தையும் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வீடியோவில் காமிச்சிட்டு தான் இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 15 வயசு மரங்கள். இப்போ நம்ம அடுத்து அந்த 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க மரங்கள்லையும் பார்த்துடலாம் காப்பு எப்படி இருக்குன்றது. இந்த இடங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடையில காலியாகவும் இருக்குது. இது வந்து 30லேருந்து 40 வருஷத்துக்குரிய மரங்கள். இதில் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குது அப்படின்றத. மரங்கள் எல்லாமே காப்பில் தான் இருக்குது. எந்த மரங்களுமே வந்து காப்பில் இல்லாமல் இல்லை, எல்லா மரங்களுமே காப்பில் தான் இருக்குது. ஒரு சில தோப்புலலாம் பார்த்தோம்னா மரங்கள் வந்து ஒரு சில மரங்கள் காய் காப்பில் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதில் எல்லா மரத்துலையும் இங்கே நல்ல காப்பில் தான் இருக்குது காய்கள் எல்லாமே. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் ஒரு பாக்ஸ் டைப்லாங்க. ஒரு இடையில ஒரு ஜம்பிங்கில் இருக்குது ஒரு காடு மட்டும். அதுக்கடுத்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏக்கர் வந்துடும். அதுவும் நல்ல ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. இதில் வந்து ஒரு 20 மாடு கட்டுறாப்புல ஒரு மாடு செட்டு ஒன்று இருக்குது. மாட்டு செட்டு தான் இப்போ இதில் தான் நம்ம ஒரு 20 மாடு வைக்கிறாப்புல ஒரு செட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட இருந்த மாடு எல்லாத்தையும் விற்றுட்டாங்க. இந்த 3 ஏக்கர் ஒரு ஜம்பிக்கு அடுத்து இருக்க 3 ஏக்கரில் பார்த்திங்கன்னா இளங்கண்ணை வந்து ஒரு 50 கன்று வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து அந்த பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த இளமரம் வந்து ஒரு 100 மரம் இருக்கும். இங்கே கொஞ்சம் இடங்கள் வந்து காலி இடங்களாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் கேணி வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. இப்போதைக்கு கேணியில் கொஞ்சம் மேலவில் தான் தண்ணி இருக்குது. ஆனால் பராமரிப்பு இல்லை, கேணி எதுவுமே பராமரிப்பு இல்லை. போரில் தான் இப்போ ஃபுல்லாகவே தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ஏக்கர் நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொய்யா மரம் கன்று இருக்குது. ஒரு போரு, இந்த போர் வந்து இந்த நம்ம அந்த 7 ஏக்கருக்கும் சேர்த்து தான் வரும். இந்த 3 ஏக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 100 மரம் வந்து இளங்கன்னாக தான் இருக்குது, ஒரு 10 வருஷத்து மரங்களாக தான் இருக்குது. இதில் பாருங்கள் எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றது. ஒரு மரத்தில் மட்டும் காயோட வெயிட்டு தாங்காமல் கொலை உடஞ்சி நமக்கு தொங்கி இருக்குது.
இந்த 3 ஏக்கரில் ஒவ்வொரு மரத்தையும் நான் இண்டிவிஜுவலாக காமிக்கிறேன், எந்தளவுக்கு காய் காப்பில் இருக்குன்றத பாருங்கள். இந்த 3 ஏக்கர்லாம் பார்த்தீங்கன்னா இடையில நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்களாகவும் இருக்குது. இந்த கண் இப்போ தான் வச்சுருக்காங்க ஒரு சில இடங்களில், நீங்கள் பார்த்தாவே தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இடையில வந்து மாட்டுத் தீவனம் தான் வச்சுருக்காங்க. இந்த 7 ஏக்கருக்கும் விலை பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஃபிக்ஸடு விலையாக 20 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.